வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணி. நீங்கள் பார்ப்பது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப்பில் மொபைலில் வந்து எப்படி பிளேலிஸ்ட்டில் வீடியோவை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நேயர்களே, வீடியோவுக்குள் போவதற்கு முன்னால் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த புதிய வீடியோக்கள் போடும் பொழுது அது உங்கள் இல்லம் தேடி வரும். முதல்ல உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப் ஐக்கான் தான் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய ஸ்க்ரீனில் பாட்டத்தில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லைப்ரரி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைப்ரரியை கிளிக் பண்ணுங்கள். வரக்கூடிய ஸ்க்ரீனில் நியூ பிளேலிஸ்ட்னு இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை அடுத்து நியூ பிளேலிஸ்ட்னு இருக்கும். இந்த நியூ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆட் வீடியோஸ்னு இருக்கும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ பிளேலிஸ்ட்னு வந்திருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில்னு இருக்கும். இந்த டைட்டிலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தலைப்பு, அதாவது நீங்கள் இப்போ பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதில் கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு 3-4 வீடியோ போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3-4 வீடியோவுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நேமை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒய்டி டிப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை இங்கே கொண்டு போய் போட போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒய்டி டிப்ஸ் வீடியோ அப்படின்னு நான் தலைப்பு கொடுக்குறேன். அதேமாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தலைப்பை இங்கே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்துட்டு, ஆக்சுவலாக இது ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இருக்குது பற்றியெல்லாம் இந்த கீழ்நோக்கி அம்புக்குறியை கிளிக் பண்ணி இந்த ப்ரைவேட்டுங்கிறத பப்ளிக்னு வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம எல்லோரும் பார்க்க முடியும். பப்ளிக் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து க்ரியேட், இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும். இனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுலேருந்து வெளியில் வந்துடுறீங்க. வெளியில் வந்துட்டு யூடியூப் ஸ்டூடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே வரலாம். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வருவோம். இப்போ நீங்கள் வெளியில் வந்த பிறகு இந்த பற்றியெல்லாம் ஒய்டி ஸ்டூடியோ அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஒய்டி ஸ்டூடியோ இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒய்டி ஸ்டூடியோன்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து இந்த ஒய்டி ஸ்டூடியோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பற்றியெல்லாம் மேலே ஒரு 3 கோடு இருக்குது பாருங்கள், 3 லைன்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். இதில் வந்து என்ன பண்ணணும், இந்த பற்றியெல்லாம் வீடியோஸ், இந்த வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கீங்களோ அந்த வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் அந்த எல்லா வீடியோஸையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த வீடியோ கொண்டு போய் ப்ளேலிஸ்ட்டில் போடணுமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து கொண்டு போய் நம்ம போட முடியும். இப்போ நான் வந்து ஒரு 2 வீடியோ மட்டும் எடுத்துக்காட்டுக்கு கொண்டு போய் இங்கே நம்ம இப்போ உருவாக்கணும்ல ஒய்டி டிப்ஸ் வீடியோ அப்படின்னு ஒரு ஃபோல்டரு, அங்கே கொண்டு போகணும். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ நான் தரகுதியில் ஃபஸ்ட்டில் ஹவு டு யூஸ் டியூபட்டி இந்த வீடியோவை நான் இங்கே கொண்டு போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன். அதேமாதிரி நீங்கள் எந்த வீடியோ கொண்டு போக விரும்புகிறீங்களோ அந்த வீடியோ ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பற்றியெல்லாம் எடிட், இந்த பென்சில் மாதிரி பற்றியெல்லாம் இதை எடிட் ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே சூஸ் பண்ண வீடியோ இங்கே இருக்குது பற்றியலா, இதை வந்து நம்ம ஏற்கனவே உருவாக்கினா அந்த யூடியூப் டிப்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இருக்கு பாருங்கள் ஆட் டு பிளேலிஸ்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்தோம்ல தலைப்பு,
இந்த ஒய்டி டிப்ஸ் வீடியோ அப்படிங்கிற இங்கே இருக்கா. இப்போ இதை கிளிக் பண்ணினா இங்கே டிக் மார்க் வந்துடும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி இங்கே டிக் மார்க் வர மாதிரி பார்த்துக்குறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சேவ் இருக்கும். இந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி இதை சேவ் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பற்றியில் அந்த ரிவர்ஸ் பட்டன் இதை கிளிக் பண்ணி ரிவர்ஸில் வாங்க. இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ கொண்டு போய் போட்டாச்சு. அடுத்து இன்னொரு வீடியோ, அதே ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு வீடியோ கொண்டு போய் போடுறதுக்கு அடுத்து எந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போக விரும்புகிறீங்களோ அந்த வீடியோவை இங்கே கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் அடுத்து வந்து இந்த பற்றியில் ஹவ் டு யூஸ் அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இந்த வீடியோவை கொண்டு போக போகிறேன். அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதை கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பற்றியில் எடிட் ஐக்கான், இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பற்றியில் ஆட் டு பிளேலிஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒய்டி டிப்ஸ் வீடியோ பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்தது அதை கிளிக் பண்ணி டிக் மார்க் வர மாதிரி பார்த்துக்குறோங்க. இப்போ நமக்கு ரெண்டாவது வீடியோவும் இங்கே சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஒய்டி வீடியோ டிப்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார 2 வீடியோ கொண்டு போட்டாச்சு. அதேமாதிரி இன்னும் தேவைன்னா உங்களுக்கு எத்தனை வீடியோ தேவையோ அதேமாதிரி இப்போ நம்ம சொன்ன முறைப்படி நீங்கள் கொண்டு போய் இங்கே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளேருந்து நம்ம இப்போ வந்து வெளியில் வந்துடலாம். இப்போ நம்ம வெளியில் வந்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பற்றிலாம் யூடியூப் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம யூடியூப்புக்குள்ளே போகிறோம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்புக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இப்படி இருக்கும். இந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இங்கே இருக்கும்ல, இந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்புக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க பற்றியில் யுவர் சேனல் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே கோம் வீடியோஸ் அதுக்கடுத்து ப்ளேலிஸ்ட்னு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட ப்ளேலிஸ்ட் வீடியோஸ் பூரா இதுக்குள்ளே இருக்கும். இதில் நம்ம இப்போ ரீசெண்டாக போட்டது பார்த்தோம்னா ஒய்டி டிப்ஸ் வீடியோன்னு போட்டோம். 2 வீடியோ போட்டோம்ல, அதுக்குள்ளே இந்த 2 வீடியோ தான் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் 4 வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு காட்டும். அப்போ 4 வீடியோஸ் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளார இருக்கும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த 4 வீடியோஸும் ப்ளே ஆகும். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்ம போட்ட 2 வீடியோ இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட வீடியோ, அதாவது ஒய்டி டிப்ஸ் வீடியோ அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ளார கொண்டு போய் போட்ட 2 வீடியோக்கள் இருந்தால் இருக்கு பற்றியெல்லாம். அதே மாதிரி நீங்கள் என்ன தலைப்பு கொடுத்த எத்தனை வீடியோ போடுவீங்களோ அத்தனை வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இருக்கு பற்றிலாம் இது எடிட் ஐக்கான், இந்த எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். அதனால் நீங்கள் இந்த எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த தலைப்பு இங்கே இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விளக்கத்தை நம்ம இங்கே கொடுக்க முடியும். அதான் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறது, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே இது வந்து பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. ப்ரைவேசின்னு இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி பப்ளிக்னு இதை மாற்றிடுங்க. இப்போ நான் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் திஸ் பிளேலிஸ்ட் ஆன் ஒய்டி டிப்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துக்கிறேன். அதாவது நான் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளார ஒய்டி டிப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் திஸ் பிளேலிஸ்ட் ஆன் ஒய்டி டிப்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டேன். இதை கொடுத்து முடிச்சுட்டு இருந்தா இருக்கு பார்த்தீங்களா, இந்த அம்புக்குட்டியை இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணோம்னா அது நமக்கு இது சேவ் ஆயிரும். ஓகே நேயர்களே, இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெற்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய அபவுட் பேஜில் வந்து என்னுடைய மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் மெயில் ஐடி இருக்குது. அதுலேயும் நீங்கள் தொடர்பு கொண்டு கருத்துக்களை சொல்லலாம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.